வணக்கங்க. இது அமுதம் தற்சார்பு இயற்கை வேளாண் பண்ணை திண்டிவனம் மாவட்டம் அமனம்பாக்கம் கிராமத்துலேருந்து பேசுகிறேங்க. இந்த ரகம் வந்து மடுமுழுங்கிங்க. இது என்னன்னாக்கா 180 நாள் வயசுங்க இதுக்கு. இதோட இது என்ன இதுனாக்கா, அந்த காலத்துலலாம் அந்த ஏரியில் மடு இருக்கு இல்லைங்களா, அந்த மடுவில் வந்து மடுவுக்கு பக்கத்தில் இதை விளைய வைப்பாங்க, போட்டு விட்டுருவாங்க. ஆடி மாதம் மழைக்கு போட்டு விட்டுருவாங்க. இதை ஐப்பசி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகையில் மழை ஏரி ஃபுல்லாகி மேலே வர வரை அந்த தண்ணி எந்த அளவுக்கு ஏறுதோ ஏரியில், அதுக்கு மேலே ஒரு அடியில் இந்த கதிர் வந்து நிற்குங்க. இதை போட்டில் போய் அறுப்பாங்க. இது என்னன்னாக்கா போட்டில் போய் அறுப்பாங்க. அந்த மாதிரி ரகம். இப்போ நாங்கள் இந்த துண்டு வந்து என்னன்னாக்கா ஒரு 3 அடி பள்ளம் இந்த துண்டு. ஸோ இந்த 3 அடியில் தண்ணி நின்றுக்கிட்டே இருக்கும். எந்த பயிர் போட்டாலும் எங்களுக்கு சரியாக வராது. அதனால் இந்த வருஷம் வந்து இந்த மடுமுழுங்கியே போட்டிருக்கோம். இந்த மடுமுழுங்கி இப்போ போட்டிருக்கிறதுல வந்து இது மொத்தமே ஒரு 20 சென்ட்டுங்க. ஆனால் விதை விட்டது வந்து 1 கிலோ தான். விதை விட்டது வந்து 1 கிலோ. இந்த மொத்தத்தையும் இது பண்ணியாச்சு. எல்லாம் நல்லா வந்திருக்காங்க. இதோட மருத்துவ குணம்னு பார்த்தோம்னாக்கா ரொம்ப ரேர். இந்த வகையே வந்து ரொம்ப ரேர். அவ்வளோ சீக்கிரம் யாரும் இதை பயிர் வைக்கல. அரிதான ரகமாக இது இருக்குது. இது மருத்துவ குணம் என்னன்னாக்கா, எலும்பு தேய்மானம், எலும்பு சம்மந்தப்பட்ட எல்லா விஷயத்துக்கும் இந்த ரகத்தை வந்து டெய்லி ஒரு வேளை டிஃபனாக எடுத்துக்கணும். டிஃபனாக இட்லியாக எடுக்கலாம், தோசையாக எடுக்கலாம், இடியாப்பம் உங்கள் வசதிக்கு எப்படியோ அப்படி செய்யலாம். கொழக்கட்டை பலகாரம்லாம் நல்லா செய்யலாம், நல்லா வரும். கொழக்கட்டை செஞ்சு பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம். ஆரம்ப காலத்துலேருந்தே குழந்தைங்களுக்கு இதெல்லாம் கொடுக்கும்போது இந்த எலும்பு வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த் ஆகிடும். பிள்ளைங்க எந்த ஒரு உபாதைக்கும் ஆளாக மாட்டாங்க. வெயிட் போட்டால் கூட அது தாங்கக்கூடிய சக்தி வந்து இந்த மடுமுழுங்கி வந்து கொடுத்துருங்க எலும்புக்கு அவ்வளோ நல்ல ரகங்க இது. டெய்லி ஒரு வேளை எடுத்துக்கணும். தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள். நன்றி.